ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடியது 10th ஸ்டாண்டர்ட் பப்ளிக் எக்ஸாம் சோசியல் சயின்ஸோட ஸ்டெப் மார்க்ஸ் எப்படி ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 2 மார்க்ஸ் அண்ட் 5 மார்க்ஸ், அதுக்கப்புறம் மேப் 8 மார்க்ஸ்னு சொல்லி நம்ம எல்லாமே ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வாங்க இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு மேப்பை பார்த்தலாம். மேப் பொறுத்தவரையில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வேர்ல்டு மேப் கேட்டிருக்காங்க. இட்டாலி, பசிபிக் ஓஷன், ஃப்ரான்ஸ், செர்பியா, ஜப்பான். ஸோ இது கண்டிப்பாக எல்லாருமே கரெக்டாக குறிச்சிருப்பீங்க அப்படிங்கிறது தெரியும். ஸோ ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸை சொல்லுங்கள். இல்லை ரிலவெண்ட்டாக நீங்கள் குறிச்சிருந்தீங்க, கிட்டத்தட்ட நியர்பில் குறிச்சிருந்தாலும் உங்களுக்கு ஃபுல் மார்க் வந்து கொடுத்துருவாங்க. டைம் லைன் பொறுத்தவரையிலும் உங்களுக்கு 1910லேருந்து 1940 வரைக்கும் கேட்டிருக்காங்க. ஸோ எனி 5 நீங்கள் வந்து எழுதியிருந்தீங்கன்னாவே உங்களுக்கு வந்து டெஃபினட்டாக வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ ரைட் எனி 5 இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட்ஸ் ஆஃப் இந்தியன் நேஷ்னல் மூமெண்ட் பிட்வீன் 1910 to 1940. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபியூ ஆஃப் தம் இதில் கொடுத்துருக்காங்க. இது மட்டும் எழுதினா போதும் அப்படின்னு நினச்சி நீங்கள் பயந்துட வேணாம். இது மட்டும் எழுதினது தான் மார்க்கா அப்படின்னு சொல்லி நீங்கள் பயப்பட வேண்டியது கிடையாது. டெஃபினட்டாக வந்து பார்த்திங்கன்னா இந்த இயர்க்குள்ளே நீங்கள் எனி 5 எழுதியிருந்தீங்க அப்படின்னா டெஃபினட்டாக உங்களுக்கு வந்து எவ்வளோ மார்க் கொடுப்பாங்க அப்படின்னா 5 மார்க்ஸ் வந்து கொடுத்துருவாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8 மார்க்ஸ் பொறுத்த வரையிலும் உங்களுக்கு தியரி மேலே அதோடய கீ பாயிண்ட்ஸ் எழுதிங்கனாவே உங்களுக்கு வந்து 8 மார்க்ஸ்க்கு கண்டிப்பாக வந்து மோர் தென் பேஜஸ் இருந்தால் தான் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ அது உங்களுக்கு தெரியும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஸ்டெப் மார்க்ஸ் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 பேஜஸ்னாச்சும் நீங்கள் எழுதியிருந்தீங்கன்னா மட்டும்தான் டெஃபினட்டாக கொடுப்பாங்க 8 மார்க்ஸ் பொறுத்த வரையிலும். நெக்ஸ்ட் வந்து அவுட்லைன் மேப் பாருங்கள். ஸோ அவுட்லைன் மேப்பும் நீங்கள் ஒன்ஸ் செக் பண்ணி பார்த்துங்க. ஸோ இந்தளவுக்கு நீங்கள் கரெக்டாக அவுட்லைன் மேப் குறிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட நீங்கள் ரெலவெண்ட்டாக குறிச்சிருந்தீங்கன்னாவே உங்களுக்கு வந்து மார்க் கண்டிப்பாக கொடுத்துருவாங்க. எனிதிங் மிஸ்டேக் பண்ணியிருந்தீங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்கள், கண்டிப்பாக அதுக்கான ஆன்சர் நம்ம சொல்லலாம். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அவுட்லைன் மேப் மோஸ்ட் ஆஃப் தம் அட்டன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா டெஃபினட்டாக வந்து நீங்கள் இதில் வந்து சொல்லுங்கள். ஸோ என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க, எந்த மாதிரி குறிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி. இப்போ ஸ்ட்ரெயிட்வே நம்ம 2 மார்க்ஸ் பார்க்கலாம் வாங்க. 2 மார்க் பொறுத்தவரையில் பார்த்திங்க அப்படின்னா அதோட இம்பார்ட்டன்ஸ், சீனோ ஜாப்பனீஸ் வாரோட இம்பார்ட்டன்ஸ் நீங்கள் எழுதியிருந்தீங்கனாவே எனி 2 பாயிண்ட்ஸ் எழுதிங்கனாவே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 மார்க்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ எல்லாருமே கண்டிப்பாக எழுதியிருப்பீங்க. நெக்ஸ்ட் அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா கிரேட் டிப்ரெஷன் இம்பேக்ட் இண்டியன் அக்ரிகல்ச்சர். ஸோ இந்த பாயிண்ட்ஸ் எழுதிங்கன்னா உங்களுக்கு 2 மார்க்ஸ் கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பாளையக்காரர்ஸ் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க அப்படின்னா அதில் இந்த 2 பாயிண்ட் எழுதினீங்கன்னா ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் ஒவ்வொரு மார்க் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் எப்படி எழுதியிருக்கீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 18th கொஸ்டின்ஸ் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து அதனுடைய சம் டெரரிஸ்ட்ஸ் எழுதியிருக்கணும். ஸோ அதுக்கு ஒரு 1 மார்க் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் மெயின் கண்டென்ட் எழுதினீங்கன்னா அதுக்கு ஒரு மார்க் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 19th கொஷின்ஸ்க்கு எனி 3 பாயிண்ட்ஸ் எழுதியிருப்போம். எனி 2 பாயிண்ட்ஸ் எழுதினா கூட உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் வந்து ஒரு பெரிய விஷயம் கிடையாது. அவங்களோட பங்களிப்பு யாது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரைட் நோட் ஆன் அப்படின்னு கொஷின்னாவே நீங்கள் 2 பாயிண்ட் எழுதினாவே உங்களுக்கு 2 மார்க்ஸ் கொடுத்துருவாங்க. 4 பாயிண்ட்ஸ் மினிமம் இருந்திருக்கு. ஸோ நீங்கள் எழுதிக்கிறது இந்த பாயிண்டில் கவர் ஆகிருக்கான்னு அப்படிங்கிறத ஒன்று செக் பண்ணி பாருங்கள். 21 பொறுத்தவரையிலும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 4 டிஸ்ட்ரிக்ட் சீசன்ஸ் இன் இந்தியா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ டிஸ்ட்ரிக்ட் சீசன்ஸ் ஆஃப் இந்தியா அப்படின்னு பார்த்திங்கன்னா எனி நீங்கள் வந்து 4 எழுதியிருந்தீங்க அப்படின்னா டெஃபினட் 2 மார்க்ஸ் இருக்கும். நீங்கள் 5 எழுதியிருந்தாலும் ஒரு பிரச்சனை கிடையாது. நெக்ஸ்ட் வந்து அக்ரிகல்ச்சரல் ப்ராக்டிசஸ் இன் இந்தியா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா எனி 4 பாயிண்ட்ஸ் எழுதினா உங்களுக்கு 2 மார்க்ஸ் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. மேஜர் ஐஸ்லாண்ட் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு கேட்டிருந்தாங்க அப்படின்னா நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. இதில் 2 மட்டும்தான் எழுதணும் அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நீங்கள் எனி 2 எழுதினாலும் உங்களுக்கு வந்து மார்க் வந்து கொடுத்துருவாங்க. பாம்பன், முயல் தீவு, குருசடை, நல்ல தண்ணி தீவு, இது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா புள்ளிவாசல், ஸ்ரீரங்கம். ஸோ இது மாதிரி எது எழுதியிருந்தாலும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் முக்கிய தீவுகள் அப்படின்னு சொல்லி எழுதியிருந்தீங்க, ஐஸ்லாண்ட் எழுதியிருந்தீங்கன்னா உங்களுக்கு 2 மார்க்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் மல்டிபர்பஸ் ப்ராஜெக்ட் ஆஃப் தமிழ்நாடு அப்படிங்கும்போது சம் இம்பார்ட்டன்ட் ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லி நீங்கள் எழுதலாம். ஸோ என்னென்ன எழுதுனீங்கன்னாவே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 மார்க்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அதுக்கு என்ன இதுக்காக வந்து அவங்க இது பண்ணாங்க அப்படிங்கிறது வந்து எழுதினாலும் உங்களுக்கு இந்த இம்பார்ட்டன்ஸ் எழுதினீங்கன்னாவே உங்களுக்கு மார்க் கொடுத்துருவாங்க, நோ ப்ராப்ளம். ஸோ அதனால் நீங்கள் பயப்பட வேண்டியது ஒன்றும் கிடையாது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் அலைன்ஸ்டு மூமெண்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஆர்கிடெக்ட். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா எனி 4 பாயிண்ட்ஸ் எழுதியிருந்தீங்க அப்படின்னாவே உங்களுக்கு வந்து மார்க் கொடுத்துருவாங்க, 2 மார்க்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட் வந்து டிஃபைன் ஃபுட் செக்யூரிட்டி அக்கார்டிங் டு FAO. FAOக்கு வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து ஃபுல் ஃபார்ம் வந்து எழுதியிருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பெட்டர்.
தமிழ் மீடியம் வந்து ஃபுல் ஃபார்ம் எழுதியிருக்க மாட்டுவேங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபுல் ஃபார்ம் எழுதினாலும் உங்களுக்கு அதை பற்றி ரிலேட்டடாக எழுதினீங்கன்னாவே உங்களுக்கு வந்து 2 மார்க்ஸ் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட் வந்து ஷார்ட் அப் ஸ்கீம், இண்டியன் ஸ்கீம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இது ஈச் ஒன் ஹேவ் 2 பாயிண்ட்ஸ், 2 பாங்கும் ஒவ்வொரு மார்க் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ரைட். ஸோ அதுக்கப்புறம் ஃபில் இன் தி பிளாக்ஸ் வந்து உங்களுக்கு நல்லா தெரியும். 29 பொறுத்த வந்து பார்த்திங்கன்னா கையத்தார் ஃபஸ்ட் ஒன்றுக்கு, செகண்ட் வந்து கோபாலகிருஷ்ண கோஹாலே, அதுக்கப்புறம் வந்து நீலகிரி, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 50A 51A. இப்போ இண்டஸ்ட்ரியல் செக்டார். ஸோ வந்து ஈஸியாக வந்து இது எல்லாத்துக்கும் 1 மார்க் வாங்கியிருப்பீங்க. அதுக்கப்புறம் வந்து 30 வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஹைலைட்ஸ் பாயிண்ட் இருந்தாவே உங்களுக்கு டெஃபினட்டாக 5 மார்க்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. அதனால் நீங்கள் பயப்பட வேண்டியது கிடையாது. இந்த பாயிண்ட்ஸ்லாம் நீங்கள் கவராக எழுதிருக்கீங்களான்னு ஒன்று செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து World War II. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா அதை பற்றி நிறைய தியரி நீங்கள் எழுதியிருக்கலாம். ஸோ அது ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது. அதை வந்து பார்த்திங்கன்னா அணு ஆயுத பிரிவுகள், காலனி ஆதிக்க நீக்கம், ஸோ அது 2ஆக பிரித்து அதனுடைய இம்பேக்ட், சோசியல் சேஞ்சஸ், அதுக்கப்புறம் டெக்னிக்கல் அட்வான்ஸ்மெண்ட், ஸோ இதெல்லாம் வந்து இந்த ஹெட்டிங் போட்டு நீட்டாக எழுதினாவே உங்களுக்கு 5 மார்க் வந்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. ஒரு பிரச்சனை கிடையாது. நெக்ஸ்ட் வந்து டிஸ்டிங்விஷ் பிட்வீன் கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் கரெக்டாக ஃபஸ்ட்டு எழுதுனதுக்கு வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1.5 மார்க். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் ரீயூனபிளுக்கு வந்து நான் ரீயூனபிள் சோர்ஸ்க்கு வந்து 1.5 மார்க். லாஸ்ட்டாக கிவன் ரீசன் அப்படின்னு கொடுத்துருக்காங்களே, ஸோ அதுக்கு வந்து 2 மார்க்ஸ் ப்ரொவைட் பண்ணி உங்களுக்கு 5 மார்க்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதே போல் 33 கொஷின்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா write an essay of role played in the 19th century reformer towards causes of women அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதை வந்து நீங்கள் அப்படியே தியரி மேலே எழுதியிருந்தீங்கன்னாவே, கீ பாயிண்ட்ஸ் போட்டு எழுதிங்கனாவே, இந்த இருக்கிற கீ பாயிண்ட்ஸ் எல்லாமே மென்ஷன் பண்ணி எழுதியிருந்தீங்க, ஆன்லைன் பண்ணியிருந்தீங்கனாவே உங்களுக்கு மார்க்ஸ் வந்து கண்டிப்பாக கிடச்சிரும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா அடுத்த கொஷின்ஸ்க்கு அதே போல் தான். நீங்கள் வந்து அந்த கேரக்டரிஸ்டிக்ஸ்க்கு 2 மார்க்கு, எக்ஸாம்பிள்ஸ்க்கு 1 மார்க்கு, தென் வந்து நீங்கள் அதனுடைய டெஃபினிஷன் காட்ட எழுதியிருந்தீங்க அப்படின்னா 1 மார்க்ஸ் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. 35 பொறுத்த வரையில் வந்து எனி 5 சாயில், 5 மண் வகைகள் நீங்கள் எழுதியிருந்தீங்கனாவே எனி 5 நீங்கள் எது வேணாலும் எழுதியிருக்கலாம். ஸோ அதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தீங்கனாவே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிளாக் சாயில், இது மாதிரி வந்து ரெட் சாயில், என்ன எழுதியிருந்தாங்கன்னா எனி 5 டைப்ஸ் எழுதியிருந்தீங்கன்னா உங்களுக்கு 5 மார்க் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட் அவைலபிள், அதே மாதிரி அதுலேயும் எனி 5 நீங்கள் வந்து கரெக்டாக எழுதியிருந்தீங்க. ரோட்வேஸ் அண்டு வந்து பார்த்தீங்கன்னா ரயில்வேஸ், சதர்ன் ரயில்வே, அதுக்கப்புறம் ஏர்வேஸ், வாட்டர்வேஸ், ஸோ இது மாதிரி எழுதினீங்கன்னா உங்களுக்கு மார்க் வந்து கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் ப்ரைம் மினிஸ்டர்ஸ் அவரோட டியூட்டிஸ், அதனுடைய ஃபங்க்ஷன்ஸ் ஓனாக கூட எழுதியிருக்கலாம், 5 மார்க்ஸ் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ எக்ஸ்பிளைன் த சாலியன்ட் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன்ஸ் ஆஃப் இந்தியா. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அதுக்கப்புறம் வந்து டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி, பார்லிமெண்ட்ரி சிஸ்டம், ஸோ ஃபெடரல் ஸ்ட்ரக்சர், ஜஸ்டிக்கல் ரிவ்யூ, ஸோ இது மாதிரி வந்து ஹெட்டிங்ஸை நீங்கள் கரெக்டாக எழுதி இந்தியன் கான்ஸ்டியூஷன்ஸ்னு சொல்லி ஹெட்டிங்ஸ் கரெக்டாக எழுதியிருந்தீங்க அப்படின்னா டெஃபினட்டாக வந்து 5 மார்க்ஸ் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. டோன்ட் வரி. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அடுத்து வந்து நேஷ்னல் இன்கம் கேட்டிருக்காங்க. இந்த கொஷின் பொறுத்தவரையிலும் ஃபஸ்ட்டு நேஷ்னல் இன்கம்னா என்னென்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அதனுடைய இம்பார்ட்டன்ட் டேர்ம்ஸ் எழுதியிருந்தீங்க அப்படின்னா 3 மார்க்ஸ் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட் வாட் இஸ் அ டேக்ஸ் அந்த எக்ஸ்பிளைன் இட் வேரியஸ் டைப்ஸ் அப்படின்னா டேக்ஸ்னு எழுதினாவே உங்களுக்கு 2 மார்க் கொடுப்பாங்க. அதனுடைய டைப்ஸ் எழுதியிருந்தீங்கன்னா அனதர் 2 மார்க்ஸ் ப்ரொவைட் பண்ணி டைப் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தீங்க அதுக்கப்புறம் எக்ஸாம்பிள் எழுதிங்கன்னா 3 மார்க் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஓகே. ஸோ இதில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் ஒன்று இருந்துச்சு அப்படின்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள், அதுக்கான ஆன்சர் சொல்லுவோம். நீங்கள் ஒன்று சேனல் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.